Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், நாளைய தினம் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நாளை காலை 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடைபெற உள்ளது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1000 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக வேளச்சேரியில் 315 வாக்குச்சாவடிகளும், மிகவும் குறைந்தபட்சமாக 192 இடங்கள் துறைமுகம் தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளையும் சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட 75 வார்டு இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பேட்டையாகும். இந்த பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரே இடத்தில் 13 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஒரே மையத்தில் 13 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வாக்காளர்கள் எளிதாக உள்ளே வந்து சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் இங்கு 3 வண்ணங்களை குறியீடாக சென்னை மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊதா, அதே போல பச்சை மற்றும் பிங்க் என 3 வண்ணங்களை பயன்படுத்தி வாக்காளர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாகத்திற்கு நேரடியாக வந்து வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 49வது பாகம் தொடங்கி 87வது வரை இருக்கக்கூடிய 13 வாக்குச்சாவடி மையங்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தலா 800 முதல் 1000 பேர் என கிட்டத்தட்ட 12000 வாக்காளர்கள் இங்கு ஒரே இடத்தில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் நாளை காலை சரியாக 7 மணிக்கு துவங்கி பொதுமக்கள் எளிதாக வாக்களிக்கும் வகையில் 3 வண்ணங்களில் குறியீடாக சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் குறியீடாக சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குடியிருப்பான அடுக்குமாடி குடியிருப்பில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கிட்டத்தட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அவர்கள் குடியிருக்க பகுதியிலே எளிதாக வாக்களிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. பல விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.